பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, எங்கள் ஒத்தாசையே, எங்கள் பர்வதமே, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எச்சரிப்பையும் ஆறுதலையும் வாக்கையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேளைகளிலே அவர் கொடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், இந்த எசேக்கியேலை மலைகளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்ப சொல்கிறார். மலைகளுக்கு நேராக மனுபுத்திரனே உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இந்த மலைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மலைகள் அது முக்கியமானதாக அமைகிறது. பிரியமானவர்களே, எருசலேம் தேவாலயம் எங்கேதான் அமைந்துள்ளது என்று நாம் பார்த்தோமானால் ஒரு மலையின் மேலேயே அமர்ந்துள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 125 2ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எருசலேமுக்கே ரொம்ப முக்கியமானது, மையமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எருசலேம் தேவாலயம். பிரியமானவர்களே, இந்த எருசலேம் தேவாலயம் எங்கே தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளின் மீது தான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு நடந்து செல்லும் பொழுது அப்படி பாடிக்கொண்டே செல்லுவார்கள். அந்த பாடல் தான் 121ஆம் சங்கீதத்தில் உள்ளது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாடிக்கிட்டே அந்த மலைக்கு போவாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது மலையின் மீது வைத்துதான் கொடுத்தார். அதே போல ஆபிரகாமை அவர் மலைக்கு வரும்படி அழைத்தார். அதே போல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மலையின் மேல் இருந்த பொழுது அவர்கள் மோசேயோடும் எலியாவோடும் சம்பாஷித்ததை நாம் பார்க்க முடியும். எனவே யூதர்களுக்கு மலை ஒரு முக்கியமான இடம். ஏனென்றால் ஆண்டவரை சந்திக்கின்ற இடமாக இந்த மலைகள் காணப்பட்டது. ஆண்டவர் ஏன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த மலைகளை பார்த்து அதற்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார் என்றால், ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல இவர்கள் ஆண்டவரை சந்திக்காமல் பாபிலோனிய தேவதையும் பாபிலோனிய தெய்வங்களுக்கும் அங்கே பலிபீடங்களை கட்டினார்கள். எனவே ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல அவர்கள் ஆண்டவரை சந்திக்காமல் அந்த இடங்களிலே பாகாலுக்கு பலிபீடம் கட்டிவிட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்திலே கூட பார்த்தோமானால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனத்துல கிதியோனுடைய தகப்பன் அவர் அஸ்ரோத் என்னும் தெய்வத்திற்கு அவர் பலிபீடம் கட்டியிருந்தார். 2 பலிபீடங்களை அவர் மலையின் மீது கட்டியிருந்தார். எனவே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கிதியோன் மூலமாக அந்த பலிபீடத்தை தகர்க்க சொன்னார். அங்கே இருந்த தோப்புகளை அவர் வெட்டி போட சொன்னார். பாபிலோனிய தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் பலிபீடம் கட்டி அந்த இடத்துல அவர்கள் தூண்களை வைப்பதுண்டு. அந்த தூண் மரமாக இருக்கலாம், அல்லது மரத்தினாலே செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அந்த தூண் அந்த காலத்திலே மணலினாலே செய்து சுட்ட செங்கலினாலே அங்கு வைத்து கட்டப்பட்டதாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, பர்வதங்கள் ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்திருக்கின்ற இடங்களாக, பர்வதங்கள் ஆண்டவர் பாதுகாப்பிற்கு கொடுக்கின்ற இடமாக காணப்பட்டது. ஆனால் இந்த பர்வதத்துல அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடத்தை கட்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனார்கள். இந்த பர்வதங்களிலே பாகாலுக்கு அவர்கள் பலிபீடங்கள் கட்டி அங்கே தேவதைகளையும் விக்கிரகங்களையும் வணங்கும் ஸ்தலமாக மாற்றினார்கள். எனவேதான் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார்.
பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால் அங்கேயும் கூட என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், இந்த மலைகளிலே அசுத்தமான பாவங்களை இந்த அஸ்ரோத் என்கின்ற தெய்வம் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பலிபீடங்களை கட்டி அந்த இடத்துல பலிகளை செலுத்தி அங்கே இச்சையான தவறான காரியங்களை அவர்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கூட எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மலைகள் மூட நம்பிக்கையின் பிறப்பிடமாக அங்கே காணப்பட்டது. பாபிலோனிய தெய்வங்களுக்கு அங்கே சொரூபங்களை செய்து, அங்கே விக்கிரகங்களை செய்து, பலிபீடங்களை அங்கே கட்டுவித்து புகை வணக்கமும் கூட அந்த இடத்துல காணப்பட்டது. பலிபீடங்களை கட்டி அவர்கள் குழந்தைகளை கூட பலி செலுத்தினார்கள். ஏனென்றால் இந்த அஸ்ரோத் என்கின்ற தெய்வம் a god of fertility, இந்த அஸ்ரோத் என்கின்ற தெய்வம் a god of fertility என்று அழைக்கப்பட்டது. அதாவது குழந்தை பேர் பெறாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த மலையின் மீது சென்று அவர்கள் அந்த அஸ்ரோத் என்கின்ற தெய்வத்திற்கு பலி செலுத்தும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்தது. மெய்யான ஆண்டவரை விட்டுவிட்டு, அவர்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு அவர்கள் அந்த இடத்துல சென்று இந்த அந்நிய தெய்வங்களை வணங்கி, சொரூபங்களை வணங்கி அவர்கள் அதற்கு கனத்தை செலுத்தினார்கள். ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை சந்திக்காமல், ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல அவர்கள் பாகாலை சந்தித்தார்கள். மலையிலே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தை சென்று ஜெபம் செய்வது உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அங்கே காத்து கொண்டிருந்திருப்பார். மோசைக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். மோசே ஆண்டவரோடு சென்று பேசினார். இதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் மலையின் மீது ஏறும் பொழுது, அவர்கள் தங்களை ஒடுக்கி அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது, என்னை பார்க்க தான் என் பிள்ளைங்க வாராங்கன்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் இவர்களோ ஆண்டவரை அவர்கள் தொழுது கொள்ளாமல் அங்கே அந்நிய தெய்வமாகிய பாகால், அதாவது ஏல் என்று சொல்லப்படுகின்ற பாகாலின் மனைவி தான் இந்த அஸ்ரோத். ஏல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாகாலின் மனைவியாகிய அஸ்ரோத்தை அவர்கள் அந்த இடத்துல சந்தித்து அதற்கு கனத்தை செலுத்தினார்கள். எனவேதான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக என் பட்டயத்தை நான் வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பட்டயம் என்பது என்ன? அது தண்டனையை குறிக்கிறது. பட்டயம் என்பது என்ன? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பட்டயம் என்பது அது ஆண்டவரிடத்திலிருந்து வரும் ஆக்கினையை, தண்டனையை, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலிபீடங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுடைய பலிபீடங்களை நீங்கள் கெட்டி அங்கே நீங்கள் பலி செலுத்தினீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார்னா, ஆண்டவருடைய பலிபீடம் எங்க தான் இருக்கு அப்படின்னா எருசலேம் தேவாலயத்தில் தான் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புனிதமானது எருசலேம் தேவாலயம், அது மலைக்கு மேலதான் இருக்கு. ஆனா அந்த தேவாலயத்துல ஆண்டவருடைய பலிபீடம் உள்ளது. ஆண்டவருடைய பலிபீடத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேற இடத்துக்கு போனாங்க. நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு என்று சொல்லி இன்றைக்கு சிலர் சொல்வதுண்டு. சுகவீனமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு சிலர் வருவதுண்டு. ஆனா வந்தீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்காம அவங்க சொல்லுவாங்க, ஐயா அந்த ஜோசியரை பார்க்க போய் சொன்னாங்க, அந்த மந்திரவாதியை பார்க்க போய் சொன்னாங்க, அந்த பார்வை பார்க்கிறவரை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே செல்வதுண்டு. அங்கே போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் பிரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், இதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் பரிகாரிகளை, அதே போல அஞ்ஞான கிரியைகளை அவர்கள் தேடினார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருடைய மந்தைக்குள்ள வந்துட்டோம். அவருடைய உள்ளங்கைகளை ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவரை விட்டு விலகி போனோம்னா ஆண்டவர் விட மாட்டாரு. அவர் தொடர்ந்து அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும். அவர் பிடிப்பாரு. பிரியமானவர்களே, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தப்பிச்சு போயிடலாம் நினைச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம அவர்கள் அஸ்ரோத்தின் மீது, பாபிலோனிய தெய்வன் மீது, கானானிய தெய்வங்கள் மீதும் அவங்க தங்களுடைய இருதயத்தை செலுத்தினதுனால ஆண்டவர் சொன்னார், நான் பட்டயத்தை வருவிப்பேன் என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும், உங்களை கொலையுண்ணுகிறவர்களை
உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவருடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதறப் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லுகிறார்கள். வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகமம் என்று ஒன்று உள்ளது. அதிலே பாரூக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி உண்டு. இந்த பாரூக் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், இந்த கல்தேயர் என்று சொல்லப்படுகின்ற ஜனங்கள் இஸ்ரவேலில் கனம் பெற்ற மனிதர்கள், அவர்கள் பூமியில மரித்தவர்கள் புதைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர்களுடைய கல்லறைகளை தோண்டி அங்கே இருந்த கனமான தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த எலும்புகளை அவர்கள் தூர எரிந்துவிட்டு போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இந்த பாரூக் என்கின்ற புத்தகத்திலும் உள்ளது. பிரியமானவர்கள், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறினது. கல்தேயர் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரேதங்களை எடுத்து அதிலிருந்த எலும்புகளை அவர்கள் தூர வீசி சென்றார்கள் என்று சொல்லி இந்த பாரூக் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்த்தோமானால் அதிலே அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கின்ற வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி 60 முறை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கர்த்தர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று 60 முறை இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. திரும்ப திரும்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் தான்ப்பா உங்க தேவன், நீங்க அதை அறிந்து கொள்வீங்க, நான் தான் உங்க கடவுள், நீங்க அறிந்து கொள்வீங்க, நீங்க ஏன் பிள்ளைங்க, நீங்க அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஆண்டவர் மனதுருகி அந்த ஜனங்களிடத்துல அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன் தேவன்கிறத நீ அறிஞ்சு விடுவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம விலகி போனாலும் அவர் விலகி போக மாட்டாரு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க சில நேரம் நம்மகிட்ட கோவப்பட்டு இல்லாட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம விட்டு அவங்க விலகி போறது உண்டு. ஆனா பெற்றோருடைய மனம் பாருங்க, ஐயோ என் பிள்ளை என்கிட்ட வந்துடாதா, என் பிள்ளையுடைய கோபம் தணிஞ்சிராதான்னு சொல்லி பிள்ளைக்கு பின்னாடியே போகிறத நாம் பார்க்க முடியும். பிள்ளையை சமாதானப்படுத்துவது உண்டு. நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம் தேடிக்கிட்டே இருக்கும். சில பெற்றோர்கள் கூட எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல ஏதாவது மனஸ்தாபம் வரும் பொழுது அந்த தாய்க்கோ அந்த தகப்பனுக்கோ உள்ளத்துல என்ன இருக்குன்னா, என் பையன் என்கிட்ட பேசிட மாட்டானா, என் மகா என்கிட்ட பேசிட மாட்டாளான்னு சொல்லி அவருடைய உள்ளம் துடித்து கொண்டே இருக்கும். இதே போலதான் ஆண்டவருடைய உள்ளம் துடித்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உள்ளம் துடித்து கொண்டிருந்ததுனாலதான் அவர் மலைகளை பார்த்து திரும்பி நீ இந்த வார்த்தைகளை சொல் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்டு சொன்னாரு. பிரியமானவர்களே, மலைகள் அது ஆண்டவரை சந்திக்கின்ற இடமாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை சந்திக்கின்ற இடத்துல அவர்கள் ஆண்டவரை ஏமாற்றி விட்டு அவர்கள் பாகாலை சேவித்தார்கள். அஸ்ரோத் என்னும் தெய்வத்தை அவர்கள் வணங்கி பலி செலுத்தி அவர்கள் அங்கே அதற்கென்று சொல்லி அவர்கள் தூண்களை நிறுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றனா ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் அவர் கூடயே இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 125 2ஆம் வசனத்துல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எருசலேமுக்கு எதுதான் மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வதங்கள் தான். இந்த பர்வதங்கள் தான் அதை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த பர்வதங்கள் கூட அழிந்து போயிடலாம். ஆனால் நான் ஆண்டவர், நான் உங்க கூட இருக்கும் பொழுது எப்படி அந்த பர்வதங்கள் எருசலேமை காக்கிறதோ அதே போல உங்களை காப்பேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னை சுற்றிலும் நான் பர்வதமாக இருந்து பாதுகாப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நம்மை பர்வதமாக அவர் சுற்றி இருந்து பாதுகாக்கிறார். ஆனா நாம் அவருடைய பாதுகாப்பை விரும்புகிறோமா அல்லது அவருடைய பாதுகாப்பிலிருந்து விலகி செல்கிறோமா? ஆண்டவர் ஒரு தாய் கோழியாக இருக்கிறாரு. இந்த தாய் கோழியை பாருங்க, குஞ்சுகளை தன் செட்டைகளுக்கு கீழே அது வைத்துக் கொள்கிறது. ஆனா எப்போ அந்த செட்டைகள்ல இருந்து குஞ்சு விலகி தாய்க்கு மரியாதை கொடுக்காம அது விலகி தள்ளி போச்சுன்னா அங்கே இருக்கின்ற கழுகாக இருக்கலாம், பருந்தாக இருக்கலாம்,
ஏதாவது ஒரு பறவை வந்து அதை அங்கே கவர்ந்து கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே போலதான் ஆண்டவருடைய செட்டைகள், ஆண்டவருடைய மறைவில், ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்பொழுது ஆண்டவரை மறந்து ஆண்டவருடைய உறவை துண்டித்துக் கொண்டார்களோ அப்பொழுது அங்கே அஸ்ரோத், அதே போல பாகால் அவர்களுக்கு தெய்வமாக மாறிப்போனது. பிரியமானவர்களே, அதனாலே அவர்களுக்கு சாபம் வந்தது, அவர்கள் தோல்வியை கண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட ஏன் வேதனைகள், ஏன் துன்பங்கள்னா நாம் ஆண்டவரை விட்டு விலகி போன தருணங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு தாய்க்கோழிக்கு தன்னுடைய குஞ்சு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அதை காப்பாற்றுறதுக்கு ஓடி போறதை நம்ம பார்க்க முடியும். எப்பேற்பட்ட பருந்தாக இருந்தாலும் கழுகாக இருந்தாலும் அது தூக்கி கையில வச்சிருந்தாலும் கூட அது பறந்து அதன் கையில இருந்து குடுங்கிறத நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதே போலதான் அவர் நம்மை பிசாசின் கையிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நான் கர்த்தர் என்பதை அறிஞ்சு கொள்வீங்க, நான் தான் உங்க தேவன் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவ்வளவு அன்பு. இன்னைக்கும் கூட ஆண்டவர் உங்களை என்னை நம்மையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் தேவன்னு சொல்றாரு, நான் கடவுள்னு சொல்றாரு, நான் கர்த்தர்னு சொல்றேன். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம சந்திப்போம். ஆண்டவரை சந்திக்க வேண்டிய இடத்துல வேண்டாத எண்ணம் அல்லது பிறர் மீது விசுவாசத்தை வைப்பதை தவிர்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேல வைக்க விசுவாசத்தை அஸ்ரோத் மேல வச்சுட்டாங்க. ஏனென்றால் இட் இஸ் அ ஃபர்டிலிட்டி காட், அதனால அதை தேடினாங்க. அந்த அஸ்ரோத் வந்து கர்ப்பம் தரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஆனா ஆண்டவரை அவங்க மறந்து போனாங்க. அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவருக்கு லேசான காரியம் ஒரு குழந்தையை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களை, அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவருக்கு உலகத்தின் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பை கொடுப்பது அது லேசான காரியம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்த பொழுது, ஆண்டவர் அவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருந்த பொழுதும் ஒத்தாசை ஆண்டவரிடத்தில் வருவதை அவர்கள் விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய தேவன் கானானிய தேவதைகளையும் அவர்கள் தேடி சென்றதுனால அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். ஆண்டவருடைய முகம் அங்கே வேதனையோடு காணப்பட்டது. இன்றைக்கும் கூட ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்துகிறவர்களாக அல்ல, நாம் ஆண்டவரை மகிழ்விக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்திருக்கின்ற நம்மை சுற்றி ஆண்டவர் அவர் மதிலாக இருப்பாரு. எப்படி எருசலேமை சுற்றிலும் மலைகள் அங்கே பாதுகாப்பு கொடுக்கிறதோ அதே போல நான் உங்களை சுற்றி இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம சுற்றி பாதுகாப்பு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் தான் உன் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை நீங்க தான் என் தேவன் சொல்லுவோமா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு தேவன், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தேவன் சொல்லி சொல்லுங்க. நீங்களும் கூட சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தான் அவர் தேவன் சொல்லி சொல்லுங்க. நான் ஆண்டவரை சந்திக்கிற இடத்துல நான் ஆண்டவரை தான் சந்திப்பேன், பாகால சந்திக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரை நான் வேதனைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் இந்த நாளிலையும் நம்மையும் கூட்டி சேர்க்க அவர் அன்புள்ள ஒரு தாய்க்கோழியாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செட்டைகள்ல மறைவில் வருகிறவர்களுக்கு அவர் எருசலேமை சுற்றிருக்கிற மலைகளை போல நமக்கு கண்மலையாக இருந்து நம்மை சுற்றிலும் அவர் பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா. எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எங்களையும் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறீங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தாரீங்க. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க தான் கண்மலை ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் நீர் கண்மலையாக இருக்கும்படி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையின் கோட்டையுமானவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உண்மை சந்திக்க வேண்டிய இடத்துல உண்மை சந்திக்கின்ற கிருபை எங்களுக்கு தாங்க. மோசேக்கு மலைகளின் மீது நீங்க உண்மை வெளிப்படுத்தினீங்க, அதே போல எங்களுக்கும் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்களுக்கு நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை, கற்று தந்த காரியங்களை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு நாங்கள் உண்மை உண்மையாய் சேவிக்க, உம்மீது உண்மையான விசுவாசத்தை வைக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்களே. இந்த நாளிலும் கூட உம்மை பற்றி அறிவை எங்களுக்கு அதிகமாக தாங்க, உங்களை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க, உம்மை கண்டடையத்தக்க கிருபைகளை கட்டளையிடுங்க.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளுடைய இருப்பதாக. ஆமென்.